ஃபைனலா யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனுக்கான அனிமேட்டட் சீரிஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த சீரிஸ் உண்மையிலே செம அமேசிங்கா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. காமிக் புக் ஸ்டைல்ல கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. மார்வல் சைடுல இருந்து ஸ்பைடர்மேனுக்கு இப்படி ஒரு சீரிஸ் வரும் நான் எதிர்பார்க்கல. இந்த சீரிஸ் இன்னும் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. அமேசிங்கா பியூட்டிஃபுல்லா இந்த சீரிஸ் உங்களுக்கு இருக்கும்னு நம்புறேன். எனிவே யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 1 ரிவ்யூ அண்ட் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சீரிஸை ஃபர்ஸ்ட் பார்க்கறப்போ நம்ம சின்ன வயசுல சுட்டி டிவில அமேசிங் ஸ்பைடர்மேன் சீரிஸை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் பைல நியூயார்க் சிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நியூயார்க் சிட்டில இருக்க ஏகப்பட்ட உயரமான பில்டிங்ஸ்க்கு நடுவுல அவெஞ்சர்ஸோட டவர் இருக்கதை உங்களால நோட் பண்ண முடியும். அப்படியே நம்ம பீட்டர் பார்க்கர் அவரோட வீட்ல தூங்கி எழுந்து அவரோட முதல் நாள தயாராகி ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாரு. அப்ப ஆண்ட்மே பீட்டருக்கு கார்ல லிஃப்ட் கொடுத்து பீட்டரை கார்ல அழைச்சிட்டு போறாங்க. இந்த இடத்துல அயன்மேனோட ரெஃபரன்ஸா அயன்மேன் சூட் மாதிரியான ஒரு பொம்மை அந்த கார்ல தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு கார்ல பீட்டரோட ஸ்கூல் கிட்ட வந்ததும் ஆண்ட்மே பீட்டருக்கு லிஃப்ட் கொடுத்ததுனால ஆண்ட்மே கிட்ட நன்றி சொல்ற விதமா அங்கிள் பென் இறந்ததை பத்தி பீட்டர் ஆண்ட்மே கிட்ட சொல்லிட்டு வருத்தமா அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பீட்டர் தன்னோட ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக தயாராகிறாரு. அப்போ வானத்துல ஸ்பார்க்கிள் சர்க்கிள் திறக்கப்பட்டு வேற ஒரு டைமென்ஷன்ல டாக்டர் ஸ்டேஞ்ச் கூட சண்டை போட்டுட்டு இருந்த சிம்பியாட் மாதிரி இருக்கிற ஒரு உயிரினம் இங்க வந்து மிட் டவுன் ஹை ஸ்கூலையும் நாசம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் அதை தடுக்கிறதுக்காக அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இந்த சிம்பியாட் மாதிரி இருக்கிற அந்த உயிரினம் பீட்டர் பார்க்கரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கோவை அட்டாக் பண்ண போகுது. அப்போ நம்ம பீட்டர் பயப்படாம அதை எதிர்த்து நிக்கிறாரு. அதை எதிர்த்து நின்று நிக்கோவா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட காப்பாத்திடுறாரு. அப்போ அந்த சிம்பியாட் மாதிரி இருக்கிற அந்த உயிரினம் அதை எதிர்த்து நம்ம பீட்டர் பார்க்கர் அட்டாக் பண்ண வரும்போது அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் சரியான டைமிங்ல வந்து அந்த சிம்பியாட் மாதிரி இருக்கிற உயிரினத்தை பிடிச்சிட்டு அவரோட டைமென்ஷனுக்கே திருப்பி போயிடுறாரு. அப்போ அந்த ஸ்பார்க்கிள் சர்க்கிள் வழியா சிலந்தி வலையில தொங்கிட்டு இருந்த ஸ்பைடர் ஸ்பார்க்கிள் சர்க்கிள் மூடிட்ட அப்புறம் அந்த ஸ்பைடர் தொங்கிட்டு இருந்த சிலந்தி வலை கட்டாகி நிக்கோவும் பீட்டரும் பேசிட்டு இருக்கும்போது பீட்டரோட கழுத்துல வந்து விழுந்து பீட்டரை கடிச்சிடுது. அப்போ நிக்கோ கிட்ட பேசிட்டு இருந்த பீட்டர் திடீர்னு மயங்கி விழுந்துறாரு. இந்த பக்கம் பீட்டரை கடிச்ச ஸ்பைடர் அங்க இருந்து ஒரு ஸ்டூடெண்டோட பேக்ல ஏறி அங்க இருந்து அந்த ஸ்பைடர் எஸ்கேப் ஆயிடுது. அப்படியே சில மாதங்கள் கடந்து போகுது. ஸ்பைடர் நம்ம பீட்டர் பார்க்கற கடிச்சதுனால கடந்து போன ஒரு சில மாதங்களே நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர் மேன மாறிடுறாரு. அவரோட வீட்டுல ரெடி பண்ண ஸ்பைடர் மேன் சூட்டை போட்டுட்டு அப்படியே வெப் சூட்டரை பயன்படுத்தி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படியே ஸ்பைடர்மேன் வெப் போட்டுட்டு பறந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல 3 வழிப்பறி திருடனுங்க ஹாரி ஆஸ்பானை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண ஹாரி ஆஸ்பான் மேல ஒரு வெஹிக்கிள் வந்து மோத வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஹாரி ஆஸ்பானை காப்பாத்திடுறாரு. அப்போ ஹாரி ஆஸ்பானை துரத்திட்டு அந்த 3 வழிப்பறி திருடனுங்களும் ஸ்பைடர்மேனை தாக்குறதுக்காக முன்னாடி வர நம்ம ஸ்பைடர்மேன் அவங்களுக்கு முன்னாடி அவங்கள தாக்கிட்டு ஹாரி ஆஸ்பானை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல போர்ல் அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பீட்டர் அவரோட கிரஷா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பீட்டரோட ஸ்கூல் லைஃப்ல டெய்லி கிளாஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பீட்டர் யதார்த்தமா அவரோட கிளாஸ்ல உட்காந்து கனவு காணிட்டு ஸ்பைடர்மேன் கிளாசிக் சூட்டை அவரோட நோட் புக்ல வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப ரோட்ல போலீஸ் திருடனங்களை விரட்டிட்டு போறத பார்த்ததும் பீட்டர் கிளாஸ் நடத்திட்டு இருந்த சார் கிட்ட ரெஸ்ட் ரூம் கேட்டுட்டு கிளாஸ்ல இருந்து பீட்டர் எஸ்கேப் ஆகி அவரோட ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு அந்த திருடனங்களை விரட்டி போயிட்டு இருக்காரு. ஸ்பைடர்மேன் வெப் விட்டு பறந்து போய் அந்த கார்ல போயிட்டு இருந்த திருடனங்களை அந்த கார் ஒரு பஸ்ல மோத போகும்போது நம்ம ஸ்பைடர்மேன் குறுக்க வந்து அந்த காரை தடுத்து நிறுத்தி அந்த திருடனங்களை பிடிச்சிடுறாரு. இந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படியே எக்ஸாக்ட்டா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல நம்ம பீட்டர் பார்க்கர் அவரோட கிளாஸ்ல இருந்துட்டு லேப்டாப்ல யூடியூப்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஒரு சீக்வன்ஸை எக்ஸாக்ட்டா அப்படியே இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் அந்த திருடனங்களை பிடிச்சிட்ட அப்புறம் அங்க இருந்த மக்கள் நம்ம ஸ்பைடர்மேனை ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஸ்பைடர்மேன் அவங்கள பார்த்து நான் என் கடமையை தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் பீட்டர் அவரோட ஸ்கூல்ல அவரோட கிரஷான போர்ல் ஜாக் லோனி அப்படின்ற ஒரு பையன் கூட டேட் பண்றது தெரிஞ்சதும் நம்ம பீட்டர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. பீட்டரோட சயின்ஸ் லேப் கிளாஸ்ல ஜாக் லோனி பீட்டர் கிட்ட பேசி ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பீட்டருக்கு ஜாக் லோனி ஒரு நல்ல பையன் அப்படின்றதே தெரிய வருது. ஜாக் லோனி ஸ்கூல் டேஸை முடிச்சிட்டு சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு போற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவரோட முகத்தை பார்க்கும்போது அவரோட லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டம் வலி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஜாக் லோனி ட்ரெயின்ல அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் அவரோட பக்கத்துல உட்கார்றதுக்கே யோசிக்கிறாங்க. அப்போ ஜாக் லோனி அவங்களை எதிர்த்து எதுவுமே கேட்காம அங்க நடந்த எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவர் ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் பீஸா கடையில இருந்து பீஸாவை திருடின ஒரு திருடனை பிடிச்சி அந்த பீஸா கடையோட ஓனர் கிட்ட ஒப்படைக்கிறாரு. பதிலுக்கு அந்த பீஸா ஷாப்போட ஓனர் ஸ்பைடர்மேனை பாராட்டி அவர்கிட்ட ஒரு பீஸாவை ஃப்ரீயா கொடுக்க நம்ம ஸ்பைடர்மேன் அந்த பீஸாவை வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அந்த பீஸா பாக்ஸை குப்பை தொட்டியில தூக்கி போடும்போது அந்த குப்பை தொட்டியில ஒரு டிவிடி பிளேயர் இருக்கிறத பாக்குறாரு. அப்படியே பீட்டர் அந்த டிவிடி பிளேயரை எடுத்துட்டு அவரோட அபார்ட்மெண்ட் கிட்ட வர அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ரிச்சான காரை பாக்குறாரு. அந்த காரோட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு பீட்டர் அவரோட வீட்டுக்குள்ள வராரு. அவரோட வீட்டுல அங்க மே மட்டும் தனியா இல்ல, அங்க மே கூட நார்மல் ஆஸ்பானும் இருக்காரு. அங்க வந்து பீட்டரை பார்த்ததும் நார்மல் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட ஹலோ பீட்டர் மை நேம் இஸ் நார்மல் ஆஸ்பான் அப்படின்னு பீட்டர் கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. இதோட எபிசோட் 1 முடிவடையுது. வந்ததும் அவரோட வீட்டுல இருந்துட்டு மே கிட்ட பேசிட்டு இருந்த நார்மல் ஆஸ்பான் பீட்டரை பார்த்ததும் பீட்டர் கிட்ட ஹலோ பீட்டர் மை நேம் இஸ் நார்மல் ஆஸ்பான் அப்படின்னு பீட்டர் கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அங்க நார்மல் ஆஸ்பானை பார்த்ததும் பீட்டர் அப்படியே ஷாக்காய் நிக்க அப்போ அங்க இருந்த மே பீட்டர் கிட்ட பீட்டர் இவர் தான் நார்மல் ஆஸ்பான் அப்படின்னு அங்க இருந்த மே பீட்டர் கிட்ட நார்மல் ஆஸ்பானை பத்தி சொல்ல வராங்க. எனக்கு இவரை நல்லா தெரியும் அப்படின்னு பீட்டர் பதிலுக்கு அவங்க கிட்ட சொல்ல அப்போ நார்மல் ஆஸ்பான் பீட்டரை பார்த்து ராக்போர்ட் போல்ஸ் ஹை ஸ்கூல்ல பீட்டரோட ரெக்கார்டை சாதனைகளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதாகவும் பீட்டரோட திறமைகளை அவர் படிச்ச ஸ்கூலோட சிஇஓ அவர்கிட்ட பெருமையா சொன்னதாகவும் இதை வச்சுதான் நான் உன்னை தேடி இங்க வந்தேன் அப்படின்னு நார்மல் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு பீட்டர் ஆஸ்கிராப்ல ஒர்க் பண்ண நார்மல் ஆஸ்பான் ஆசை
ஆசைப்பட்டு அவருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்படியே பீட்டருக்கு இந்த ஒர்க்கோட சேர்த்து சேலரியும் கொடுக்குறேன் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்ல, இதை கேட்டது நம்ம பீட்டர் சந்தோஷமாகி இன்டர்ன்ஷிப்புக்கு ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் நம்ம பீட்டரோட கனவுன்னு கூட சொல்லலாம். பீட்டரோட அந்த கனவு நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்டர் அவரோட ஸ்கூல்ல அவரோட ஃப்ரெண்டான லோனியோட ஃபுட்பால் டீம் பிளேயர்ஸோட இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்க கூட பேசிட்டு அப்படியே ஜாலியா அவங்க விளையாடுற ஃபுட்பால் மேட்சை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பீட்டருக்கு நார்மல் ஹஸ்பண்ட் கொடுத்த இன்டர்ன்ஷிப் ஞாபகம் வருது. அவர் கூட இருந்த நிக்கோ கிட்ட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அப்படியே இந்த பக்கம் ஆஸ்கிராப்ஸ்க்கு வந்து சேர்றாரு. பீட்டரோட அந்த இன்டர்ன்ஷிப் கிளாஸ்ல பீட்டர் மட்டும் இல்லாம பீட்டர் மாதிரி செலக்ட் பண்ண ஒரு சில பேரும் அங்க இருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு அங்க வேற யார் யார் இருக்காங்கன்னா வக்காண்டாவை சேர்ந்த ஆசான்ற ஒரு பொண்ணு, அப்புறம் அமாண்டாஷ், கடைசியா ஜீன் அப்படின்ற இவங்க 3 பேர் கூடயும் நம்ம பீட்டர் இவங்க கூட பேசி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இன்டர்ன்ஷிப்போட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டாக்டர் விட்மேனுக்கு கீழே அவங்களை கவனிக்கிறதுக்காக அவங்க ஒவ்வொருத்தர் கூடயும் பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பீட்டர் கூட ஒரு கையோட டாக்டர் கார்லா கார்னஸ் நம்ம பீட்டர் கூட சேர்ந்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பார்க்கறப்போ நம்ம எக்ஸாக்டா மூவில பார்த்த மாதிரி டாக்டர் கார்னஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம மூவில பார்த்த டாக்டர் கார்னஸ்க்கும் ஒரு கை தான் இருக்கும், இவங்களுக்கும் ஒரு கை தான் இருக்கு. பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இவங்க பேரு டாக்டர் கார்லா கார்னஸ், நம்ம படத்துல பார்த்த ஒரு பேரு டாக்டர் கார்னஸ். இந்த சீரிஸோட ஒரு எபிசோட்லயும் நம்ம பார்த்த மார்வல் கேரக்டர்ஸை ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அயன் மேன், 2வது எபிசோட்ல டாக்டர் கார்னஸ், அடுத்த எபிசோட்ல யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இனிவே இந்த பக்கம் நம்ம பீட்டரும் டாக்டர் கார்லாவும் சேர்ந்து செல்ஃப் சஸ்டெய்னிங் பேட்டரியை உருவாக்குறதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த செல்ஃப் சஸ்டெய்னிங் பேட்டரி அப்படின்றது அயன் மேன் கிட்ட இருக்கிற ஆர்க் ரியாக்டர் மாதிரியான ஒரு டிவைஸ்னு கூட சொல்லலாம். இதை தான் பீட்டர் கார்லா கிட்ட கேட்க, கார்லாவும் எக்ஸாக்டா அது மாதிரியான ஒரு டிவைஸ் தான் அப்படின்னு பீட்டர் கிட்ட சொன்னதும் பீட்டர் எக்ஸைட்மெண்ட் ஆகி அதே எக்ஸைட்மெண்ட்லயே கார்லா கூட சேர்ந்து அந்த செல்ஃப் சஸ்டெய்னிங் பேட்டரியை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல உட்காந்து பேசிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவில இது மாதிரி நியூஸ்ல ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்ல, இந்த நியூஸை கேட்டதும் அங்க இருந்த பீட்டர் அங்க இருந்தவங்க கிட்ட அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த எரிஞ்சிட்டு இருக்க அந்த பில்டிங்க்கு வந்துடுறாரு. அந்த எரிஞ்சிட்டு இருக்க பில்டிங்ல பூட்டன்ஸ்ன்ற ஒருத்தன் இருந்துட்டு அங்க மக்கள் இருக்கதை நினைச்சிட்டு அந்த ஆள் இல்லாத பில்டிங்கை போட்டு எரிச்சிட்டு இருக்கான். அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புக்கு நடுவுல மாட்டிட்டு இருந்த விலங்குகள் எல்லாத்தையும் நம்ம பீட்டர் காப்பாத்திட்டு அவனை அப்படியே அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்ட அப்புறம் பீட்டர் ஆஸ்கிராப்புக்கே திருப்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பீட்டரோட கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கோ பீட்டரை எதிர்பார்த்துட்டு தன்னந்தனியா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க வந்து பீட்டர் கிட்ட டாக்டர் விட்மேன் பீட்டர் கிட்ட, பீட்டர் நீ எங்க போன அப்படின்னு டாக்டர் விட்மேன் பீட்டரை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்போ நார்மல் ஹஸ்பண்ட் அவரோட ஆபீஸ்ல இருந்துட்டு பீட்டர் பார்க்கற பார்க்கணும்னு சொல்ல நம்ம பீட்டரும் அவரை பார்க்கறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. அப்போ பீட்டர் அவரோட ஆபீஸ்க்கு வெளியே நார்மல் ஹஸ்பண்ட் கேப்டன் அமெரிக்கா கூட சேர்ந்து எடுத்த போட்டோ அங்க மாட்டி இருக்கதை பார்த்துட்டு அப்படியே அவரோட ஆபீஸ்க்குள்ள நுழையிறாரு. அங்க நார்மல் ஹஸ்பண்ட் பார்த்ததும் பீட்டர் அவர்கிட்ட பீட்டர் பண்ண தப்புக்காக அவர் இன்டர்ன்ஷிப்ல இருந்து வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, நான் சொல்றதை கேளுங்க, நான் எந்த தப்பு பண்ணல, என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அப்படின்னு பீட்டர் நார்மல் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க, பதிலுக்கு நார்மல் ஹஸ்பண்ட் அங்க இருந்து மானிட்டரை திருப்பி பீட்டர் கிட்ட காட்ட அந்த மானிட்டர்ல நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு பறந்து போறாரு. அப்போ நீ தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டரை பார்த்து கேட்கிறாரு. நம்ம பீட்டர் அப்படியே ஷாக்காகி உறைஞ்சு போய் நின்னுறாரு. பீட்டர் பார்க்கரோட ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஐடென்டிட்டி நார்மல் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டர் பார்க்கர் கிட்ட இது மாதிரி, பீட்டர் நீ ஒன்னும் பயப்பட வேணாம், உன்னோட இந்த ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஐடென்டிட்டி நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியாம நான் சீக்கிரட்டா பாத்துக்கிறேன் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு இந்த பக்கம் பீட்டர் பார்க்கரும் அவரை நம்பி அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கோ கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. இது மூலமா பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கோக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் ஒரு காலியான ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைய அந்த ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்லாம ஒரு டேபிள்ல நார்மல் ஹஸ்பண்ட் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க வந்து பீட்டரை பார்த்ததும் நார்மல் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட, பீட்டர் நீ ஸ்பைடர்மேன் அம்மான கேமரா ஃபுட்டேஜை என்ன தவிர யாருமே பார்க்கல, சோ என்ன தவிர நீ தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம நீ அமேசிங் ஃபேண்டஸில காப்பாத்தின அந்த பையன் வேற யாரும் இல்ல, அது என்னோட பையன் தான் ஹாரி ஆஸ்பான் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு அவரோட பையன் ஹாரி ஆஸ்பானை காப்பாத்தினதுக்காக அவர்கிட்ட ஆஸ்கிராப்ஸ்ல உன்னை பெரிய ஆளா ஆக்க போறேன் அப்படின்னு உன்னோட ஸ்பைடர்மேன் சூட்ல இன்னும் ஏகப்பட்ட டெக்னாலஜி ஆட் பண்ணி உன்னை இன்னும் சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோவா மாத்தி காட்டுவேன் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் அவரோட ஏகப்பட்ட ஐடியாஸை பீட்டர் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டது பீட்டருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கி நிக்க, அப்போ நார்மல் ஹஸ்பண்ட் ஒரு $1000 செக்கை சைன் பண்ணி பீட்டர் கிட்ட கொடுக்குறாரு. ஆல்ரெடி பீட்டரோட வீட்ல ஏகப்பட்ட கடன் இருக்கிறதுனாலையும் அண்ட் மேக்கும் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிறதுனாலையும் பீட்டரோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா, அங்கிள் பென்னோட பழைய பொருட்களை வித்து அதுல இருந்து வர்ற காசை வச்சு அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால பீட்டருக்கு வேற வழி தெரியாம நார்மல் ஹஸ்பண்ட் கொடுத்த $1000 செக்கையுமே வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் சூப்பர் பவர்ஸ் இருக்க திருடங்க 2 பேரு ஒரு பணப்பைய ஒரு குப்பை தொட்டில வைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த குப்பை தொட்டி கால் முளைச்சு அங்க இருந்து நடந்து அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அப்போ இன்னொரு பக்கம் லூனி பீட்டர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ லூனிக்கு அவரோட அம்மா கால் பண்ணி அவரோட தம்பியை பத்தி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லூனி திடீர்னு அங்க இருந்து பறையில கூட்டிட்டு 2 பேர் கார்ல அங்க இருந்து கிளம்புறாங்க. லூனி பறையல் கிட்ட இது மாதிரி என்னோட அம்மா எனக்கு கால் பண்ணி என்னோட தம்பியை பத்தி பேசிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்ன என்னோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்படின்னு லூனி பறையல் கிட்ட சொன்னதும் பறையல் கார்ல லூனி அவரோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுற இந்த பக்கம் லூனி அவரோட வீட்டுக்கு வெளியே போலீஸ்லாம் இருக்கதை பார்த்துட்டு அப்படியே அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. அவரோட வீட்டுல இருந்துட்டு லூனியோட அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு என்ன ஏது அப்படின்னு லூனி அவங்க கிட்ட கேட்க, அதுக்கு லூனியோட அவங்க அம்மா இது மாதிரி உன்னோட தம்பி ஒரு கும்பலோட சேர்ந்து கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கான், அதுக்காக தான் அவனை தேடி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு லூனியோட அவன் அம்மா
எல்லாம் லூனின் கிட்ட சொல்லிட்டு அவரோட தம்பியை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட தம்பி எங்க இருந்தாலும் நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு லூனின் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவரோட தம்பியோட போனை ட்ரேஸ் பண்ணி 110 ஹாங் அவுட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் அவரோட தம்பியை பாக்குறாரு. அங்க அவரோட தம்பி ஒரு கும்பலோட இருக்கிறத பாக்குறாரு. லூனி அங்க இருந்து அவரோட தம்பியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த கேங்கோட தலைவனான பிக் டொனாவன் அப்படின்றவன் வந்து லூனின் கிட்ட உன்னோட தம்பியை அங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல பதிலுக்கு லூனி அவனை பார்த்து இங்க பாருங்க, இங்க நான் பிரச்சனை பண்றதுக்காக வரல. என்னோட தம்பி கிட்ட யாரும் போகாம அவனை இங்க இருந்து போக விட்டீங்கன்னா அவனுக்கு பதிலா நான் உங்களோட கேங்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு லூனி அவங்கள பார்த்து சொல்றாரு. இதுக்கிடையில் நம்ம ஸ்பைடர்மேன் அந்த 2 திருடங்களும் ஒரு இடத்துல இருந்து கொள்ளடிச்சிட்டு போகும்போது அவங்கள தடுத்து அவங்களை எதிர்த்து சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேனுக்கு இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வில்லன்ஸ் எதிர்த்து சண்டை போட்ட அனுபவம் இல்லாததுனால அவங்களை எதிர்த்து சண்டை போடும்போது தடுமாறி அவங்க கிட்ட அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நார்மல் ஆஸ்பான் ஸ்பைடர்மேனோட போனை ஆக்ட் பண்ணி அவர்கிட்ட ஸ்பைடர்மேன் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த 2 திருடங்களை எதிர்த்து எப்படி டெஃபீட் பண்றது அப்படின்னு நார்மல் ஆஸ்பான் ஸ்பைடர்மேனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் அதை கேட்டு அவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சு அவங்களுக்கு பவரை கொடுக்குற எனர்ஜியை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அவங்களை டெஃபீட் பண்ணிடுறாரு. அப்படியே போலீஸ் அவங்களை கைது பண்ணிடுறாங்க. அப்போ ஸ்பைடர்மேன் அப்படியே ஆஸ்கிராப்க்கு வந்து நார்மல் ஆஸ்பான் கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டீமா செயல்படலாம் அப்படின்னு 2 பேரும் அவங்களுக்குள்ளே ஒரு டீலிங் போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் லூனி அந்த கேங்கோட தலைமை கிட்ட இது மாதிரி சொன்னதும் அந்த கேங்கோட தலைவனும் லூனின் கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு லூனி அவங்களோட கேங்ல சேர்த்துட்டு அவங்களும் அவங்களுக்குள்ளே ஒரு டீலிங் போட்டுக்கிறாங்க. பீட்டர் பார்க்கர் ஆஸ்கிராப்ல இருந்துட்டு அவரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நார்மல் ஆஸ்பான் பீட்டர் இது மாதிரி அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு அவரோட ரூமை ஃபுல் செக்யூரிட்டியால லாக் பண்ணி பீட்டர் கிட்ட சொக்கோவியா ஒப்பந்தத்துல ஜெர்மனில உள்ள ஏர்போர்ட்ல நடந்த சண்டையை அவர்கிட்ட காட்டுறாரு. அங்க ஸ்பைடர்மேன் இல்லாம கேப்டனும் பக்கியும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த நியூஸை நார்மல் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட காட்டி அவர்கிட்ட இப்போ நியூயார்க் சிட்டி ஆபத்தான நகரங்கள்ல ஒன்னா இருக்கு. நியூயார்க் சிட்டில எங்க பார்த்தாலும் திருடனங்களும் கொள்ளைகளுமா நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம ஒன்னா சேர்ந்து தடுத்து நிறுத்துவோம் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கிராப்ல இருந்து ஒரு புது சூட்டை உருவாக்கி அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஸ்பைடர்மேனும் அந்த புது சூட்டை போட்டுட்டு எதிரிகளை தாக்குறதுக்காக அவங்க முன்னாடி வந்து நிக்க அந்த சூட்டோட கிளாத் மாட்டிட்டு அந்த கிளாத்லயே ஸ்பைடர்மேன் பின்னிட்டு அவங்க கிட்ட மாட்டிக்கின்றாரு. எதிரிகளை போட்டு பொழக்க வந்த ஸ்பைடர்மேன் அவரோட சூட்டால எதிரிகள் அவரை போட்டு பொழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் அவர் போட்டிருந்த அந்த புது சூட்டை கழட்டி தூக்கி எரிஞ்சிடறாரு. அப்போ பார்க்ல ஒரு குழந்தை பலூன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அது கையில இருந்து பலூன் பறந்து போய் ஒரு மரத்துல மாட்டிக்கின்றது. அப்போ ஸ்பைடர்மேன் அவரோட இன்னொரு புது சூட்டை போட்டுட்டு வந்து மரத்துல மாட்டிட்டு இருந்த அந்த பலூனை எடுத்து அந்த குழந்தை கிட்ட கொடுக்குறாரு. அந்த குழந்தை அந்த பலூனை வாங்கிட்டு ஸ்பைடர்மேன் போட்டு அந்த புது சூட்டை பார்த்து பயந்து அழுக ஆரம்பிச்சிடுது. அப்போ அங்க இருந்த எல்லாரும் ஸ்பைடர்மேனை பார்த்து அடிச்சு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் அங்க இருந்து பறந்து மறுபடியும் ஆஸ்கிராப்கே திரும்பிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் லூனி அந்த கேங்கோட சேர்ந்து அந்த இடத்துல இருந்துட்டு தனியா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த கேங்கோட தலைமை இருந்துட்டு லூனி படிச்சிட்டு இருந்த புக்கை புடுங்கி வீசி இது ஒன்னும் படிக்கிறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு லூனியை பார்த்து திட்டிட்டு அவன் பேரை சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி லூனியா அந்த கேங்கோட தலைமை அனுப்ப லூனியா அங்க இருந்து கிளம்பி ஒரு கடைக்குள்ள போய் அந்த கடையில அவன் பேரை சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்போ ஸ்கார்பியன்ஸ் அப்படின்ற ஒரு கேங் லூனியை சுத்தி வளைச்சிடுறாங்க. லூனி எப்படி ஒரு குரூப் ஆஃப் கேங்ல இருக்காரோ அது மாதிரி ஸ்கார்பியன்ஸ் அப்படின்ற ஒரு கேங் லூனி இருக்கிற கேங்கோட எதிரியா அவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஸ்கார்பியன்ஸ் கேங்ல இந்த கமிலா பிளாக் அப்படின்ற ஒருத்தி லூனியை பார்த்து உங்க கேங்கோட தலைமை பிக் டான் கூடிய சீக்கிரம் என்ன சந்திப்பான் அப்படின்ற மாதிரி அவ லூனியை பார்த்து மிரட்டுறா. பயந்து போய் லூனி அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸ்கார்பியன்ஸ் கேங்ல இருந்த ஒருத்தன் லூனியை துரத்துட்டு அவர் பின்னாடியே வர லூனி எப்படி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் ட்ரெயின்ல ஏறி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்படியே லூனி அவரோட கேங்கு கிட்ட வந்து கேங்கோட தலைவனான பிக் டானை பார்த்து பயங்கரமா கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு அவன் லூனியை பார்த்து ஸ்கார்பியன்ஸ் எங்களோட எதிரிகள், அவங்க உன்னோட முகத்தை பார்த்துட்டாங்க, அவங்க இனி உன்னை எங்க பார்த்தாலும் கொல்லாம விட மாட்டாங்க, இப்பவே நீ அவங்க கிட்ட இருந்து உயிர் பொழைச்சுதான் வந்திருக்க, நீ எங்க கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப் அப்படின்னு அந்த கேங்கோட தலைமை பிளான் பண்ணி லூனி அவங்க கேங்கை விட்டு போகாம இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி லூனியா அவங்களோட எதிரிகள் கிட்ட மாட்டி விட்டுருக்கான். அப்போ லூனிக்கு வேற வழி தெரியாம அந்த கேங்கோட நிரந்தரமா இருக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாரு. அப்போ இந்த பக்கம் ஆஸ்கிராப்ல நார்மல் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட மனசை விட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவெஞ்சர்ஸை விட ஒரு நல்ல சூப்பர் ஹீரோவா மாத்துறதுக்கு நான் உன்னை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த ஜெனரேஷனோட சூப்பர் ஹீரோவா நீ இருக்கணும் ஸ்பைடர்மேன் அப்படின்னு நார்மல் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு பீட்டரை ஒரு ஹீரோவா பாக்குறாரு. அப்போ நார்மல் ஆஸ்பான் பீட்டருக்கு ஆஸ்கிராப்ல ஒரு ஸ்பெஷல் சூட்டை ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த புது சூட்டை போட்டுட்டு ஸ்பைடர்மேன் பறந்து போயிட்டு இருக்கும்போது ரஷ்ய கும்பலை சேர்ந்த ஒரு 4 பேர் பணத்தை கொள்ளடிச்சிட்டு ஒரு கார்ல தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அப்போ ஸ்பைடர்மேன் அவங்களை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு. அப்போ இன்னொரு பக்கம் அவங்களால பாதிக்கப்பட்ட மக்களை ஸ்பைடர்மேன் காப்பாத்திட்டு இருக்கும்போது போலீஸ் அந்த 4 திருடங்களையும் விரட்டி போய் மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தி அவங்க கொள்ளடிச்ச பணத்தோட ஒரு பையை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. மீதி இருந்த 3 பேர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கின்றாங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் அவரோட புது சூட் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் கியூரியாசிட்டியோட நார்மல் ஆஸ்பானை பாக்குறதுக்காக ஆஸ்கிராப்க்கு போய் ஆஸ்கிராப்ல உட்கார்ந்துட்டு இருந்த நார்மல் ஆஸ்பானை பார்த்துட்டு யதார்த்தமா அவர் போட்டு இந்த சூட்டோட மாஸ்க கலட்டிடுறாரு. அங்க நார்மல் ஆஸ்பான் கூட இருந்த ஹாரி ஆஸ்பானும் ஸ்பைடர்மேன் அவரோட மாஸ்க கலட்டினதுனால பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது இவருக்குமே தெரிய வந்துருது. போலீஸ் கிட்ட இருந்து அவங்க கொள்ளடிச்ச ஒரு பணப்பையோட தப்பிச்ச அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தி அவளோட மொபைல்ல அவ கூட இருந்த 3 பேரும் அரெஸ்ட் ஆனதை நியூஸ் அவளோட மொபைல்ல பாக்குறா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டு புதுசா ஒரு ஆளை போய் மீட் பண்றா. அவ மீட் பண்ணது வேற யாரும் இல்ல, டாக்டர் ஆக்டோ. நியூயார்க் சிட்டில ஏகப்பட்ட குற்றங்களும் தவறுகளும் திருடர்களும் நாளுக்கு நாள் நியூயார்க் சிட்டில அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வேலை நியூயார்க் சிட்டில வளர்ந்து வரும் வில்லனா இருந்துட்டு இருக்க ஓட்டோ ஆக்டேவியஸ் கிட்ட யூனிகான் கொள்ளடிச்ச பணத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து இந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு ஏதாவது சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கொடுங்க அப்படின்னு அவ கேட்டதும் ஆக்டேவியஸ் அந்த பணத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு ஹெல்மெட்டை கொடுக்குறான். இந்த ஹெல்மெட்டால உன்னை தாக்க வர எதிரிகளை எய்ம் பண்ணி இந்த ஹெல்மெட்ல இருந்து வர லேசர்ஸை வச்சு அவங்களை தாக்க முடியும் அப்படின்னு ஆக்டேவியஸ் யூனிகான் கிட்ட இந்த ஹெல்மெட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆக்டேவியஸை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் பர்ஃபெக்ட்
பெர்ஃபெக்ட்டான ஒரு சயின்டிஸ்டா இன்னும் மாறல. இருந்தாலும் அவர் தன்னைத்தானே ஒரு சயின்டிஸ்டா நினைச்சிட்டு அப்பப்ப அவர் அவரையே நினைச்சிட்டு பெருமைப்படவும் செய்றாரு. ஆக்டேவியஸ் அவர்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை வச்சு உருவாக்குன ஆயுதங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன வில்லன்ஸ் கிட்ட பணத்துக்கு விக்கிற வேலையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா ஆக்டேவியஸ் நார்மல் ஆஸ்மான சுத்தமா வெறுக்கிறதா அவர் கூட இருக்கிற இன்னொரு சயின்டிஸ்ட் கிட்ட நார்மல் ஆஸ்மான பத்தி அடிக்கடி சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். அப்படியே இன்னொரு பக்கம் பீட்டர் பார்க்கரோட ஐடென்டிட்டி ஹாரி ஆஸ்பானுக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் நார்மல் ஆஸ்பான் அவரோட ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால அவரோட இடத்துல இருந்து ஹாரி ஆஸ்பான் ஸ்பைடர்மேனை வழி நடத்துறாரு. அப்படியே ஹாரியும் பீட்டரும் சேர்ந்து ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி பீட்டர் பார்க்கர் அவரோட லக்ஸரியான கார்ல கூட்டிட்டு போய் பீட்டர் பார்க்கர் அவரோட ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. அப்ப ஸ்கூல்ல எல்லாரும் ஹாரியை பார்த்ததும் அவரை போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது இது மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பீட்டர் ஹாரி மாதிரியான செலிபிரிட்டி கூட பழகுறத பார்த்ததும் பீட்டர் பார்க்கரோட கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கோ இதை பார்த்ததும் பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணவும் செய்றா. இன்னொரு பக்கம் அந்த கேங்கோட தலைவனான பிக் டானால 110ல உள்ள ஒரு மறைவான இடத்துல லூனி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரப்படுறாரு. இதனால லூனி அவரோட ஃபுட்பால் பிராக்டிஸையும் கைவிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான போர்ல் கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்றதை நிறுத்துற அளவுக்கு லூனி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் பீட்டரும் நிக்கோவும் சொக்கோவியாவோட ஒப்பந்தங்களை பத்தி பேசிட்டு அப்படியே முன்னாள் கேப்டன் அமெரிக்காவோட தீவிர ரசிகரா இருக்கிறதாவும் அவரை பத்தி பேசிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பீட்டர் நிக்கோக்கும் அவருக்கும் சேர்த்து ஈவினிங் ஷோக்கு மூவி டிக்கெட் புக் பண்றாரு. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஒரு திருடனை பிடிச்சு வச்சிட்டு இருக்கும்போது ஹாரி ஆஸ்பான் அவர்கிட்ட சிட்டில எங்க தப்பு நடக்குது அப்படின்னு அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர் கைடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்னொரு பக்கம் ஆக்டேவியஸ் யூனிகானுக்கு கொடுத்த ஹெல்மெட்டை போட்டுட்டு ஜெயில கைது பண்ணி அடைக்கப்பட்டிருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸை ஜெயில உடைச்சு அவங்களை தப்பிக்க வச்சிடறா. ஸ்பைடர்மேன் சம்பவ இடத்துக்கு வந்ததும் அந்த இடத்துல யூனிகானுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. மீதி இருந்தவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ அவங்க கூட இருந்த மிக்கோன்ற ஒருத்தன் அவளை இங்க இருந்து தப்பிச்சு கூட்டிட்டு போறதுக்காக அவகிட்ட வர்றான். அப்ப யூனிகான் ஸ்பைடர்மேனை எப்படியாவது தோக்கடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவ போட்டிருந்த ஹெல்மெட்டோட லேசர் பவர் வச்சு அங்க இருந்து அப்பாவி மக்களையும் தாக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவகிட்ட வந்து அவளோட நண்பனான மிக்கோலையும் அவளோட லேசர் பவர் வச்சு அவரை சூட் பண்ணிடுறா. அப்போ ஸ்பைடர்மேன் குறுக்க வந்து லேசரை தான் உடம்புல வாங்கிக்கிட்டு மிக்கோலை காப்பாத்திடுறாரு. அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த ஸ்பைடர்மேனை கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி யூனிகான் அவளோட லேசர் பவர் வச்சு ஸ்பைடர்மேனை தாக்க போறா. அப்போ மிக்கோலோ அவரோட உயிரை ஸ்பைடர்மேன் காப்பாத்தினதுக்காக ஸ்பைடர்மேன் அவ தாக்க போகும்போது அவ தலையில இருந்த ஹெல்மெட்டை கலட்டி ஸ்பைடர்மேனை தாக்க விடாம ஸ்பைடர்மேனோட உயிரை மிக்கோல் காப்பாத்திடுறாரு. அப்போ சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஸ்பைடர்மேனோட உயிரை மிக்கோல் காப்பாத்துறதுனால மிக்கோல் ஒன்னு ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்றத மிக்கோல் ஸ்பைடர்மேன் கிட்டையும் பாக்குற நம்ம கிட்டையுமே தெளிவுபடுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் ரெண்டு பேரும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ஸ்கார்பியன்ஸ் கேங்குக்கும் பிக் டானோட கேங்கும் ரெண்டு கேங்குக்குமே சண்டை வர ஆரம்பிக்குது. ரெண்டு கேங்ல இருந்த ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம லூனி சாக்காகி ஒரே இடத்துல நின்னுட்டு அங்க நடக்கிற சண்டையை பார்த்துட்டு மேலும் மேலும் அவரை பதட்டமாக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஸ்கார்பியன் கையில கத்தி வச்சுட்டு பிக் டானை குத்த போகும்போது லூனி குறுக்க வந்து அந்த கத்தி குத்த தான் உடம்புல வாங்கிக்கிட்டு அவங்க கேங்கோட தலைவனை பிக் டானை காப்பாத்திடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அங்க இருந்த ரெண்டு கேங்ல இருந்த எல்லாரும் போலீஸ் அங்க வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் பீட்டரும் நிக்கோவும் மூவிக்கு போகும்போது பீட்டர் அவர் கூட ஹாரி ஆஸ்பானை கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்போ நிக்கோக்கு பீட்டர் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிக்கோ ஃபீல் பண்ற மாதிரி தான் நிக்கோவோட ஃபேஸ் ரியாக்ஷனுமே இருக்கு. அப்போ இந்த பக்கம் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த பிக் டானோட கேங்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேங்கோட தலைவனான பிக் டான் லூனி அவனோட உயிரை காப்பாத்தினதை பத்தி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் லூனியை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம லூனிக்கு டாம்ஸ்டான் அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறான். இந்த பேரை சொல்லி தான் லூனியை கூப்பிடணும் அப்படின்னு அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்ல அப்போ அந்த கேங்ல இருந்த எல்லாரும் லூனியை ஒரு பெரிய ஆளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்ததும் லூனி தன்னைத்தானே நினைச்சிட்டு ஒரு பக்கம் பெருமைப்படவும் செய்யறாரு. ஆனா லூனி இது வரைக்கும் தப்பான பாத்திரம் தான் போயிட்டு இருக்காரு அப்படின்றத அவர் எங்கேயுமே துளி கூட யோசிச்சு பார்க்கல. இது லூனிக்கு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஆபத்தா கூட வரலாம். பீட்டரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கவும் ரெண்டு பேரும் கிளாஸ்ல இருக்கிறதுல இருந்து இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கிடையில தொடர்ந்து லூனி ஸ்கூலுக்கு வராததுனால ஃபுட்பால் டீம்ல இருந்து அவரை முழுவதுமா விலக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் லூனிக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பொருளுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தினால ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடியே லூனி ஸ்கூல்ல இருந்து கிளம்பிடுறாரு. லூனி அங்க இல்லாததுனால அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான போர் பீட்டர் கிட்ட பேசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. லூனி அவரோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட தம்பிக்கும் இவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் வர ஆரம்பிக்குது. அப்ப லூனியோட தம்பி இது மாதிரி அவர்கிட்ட நீ அந்த கேங்ல சேர்றதுக்காக தான் என்ன அங்க இருந்து காப்பாத்துற மாதிரி நடிச்சியா, உண்மையை சொல்லு அப்படி இப்படின்னு லூனியோட தம்பி அவர்கிட்ட கோபப்பட்டு பேச பதிலுக்கு லூனி அவர்கிட்ட பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. நான் உன்னை அந்த கேங்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் நான் அந்த கேங்ல சேர வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இப்ப நான் அந்த கேங்ல டம்ஸ்டோன்ற பேரை வச்சுட்டு அந்த கேங்கோட தலைவனான பிக் டானோட ரைட் ஹேண்டா இருக்கேன். இது எல்லாமே யதார்த்தமா தான் நடந்தது அப்படின்னு லூனி அவரோட தம்பி கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் ஹாரி ஆஸ்பான் பீட்டரோட வீட்டுக்கு லஞ்சுக்கு போறாரு. அங்க நிக்கவும் இருந்துட்டு மூணு பேரும் பேசிட்டே அப்படியே அங்க இருந்த டிவில டம்பஸ்டர் மூவியை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் நார்மன் ஆஸ்பான் ஒரு பார்ட்டியில இருந்துட்டு தண்டர்போல்ட் ராஸ் அங்க மீட் பண்ணி அவர்கிட்ட சூப்பர் ஹீரோஸ்க்கு உதவி தேவைப்பட்டா ஆஸ்கிராப்ஸ் அவங்களுக்காக உதவி செய்யும் சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை பத்தி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் எனக்காக வேலை செய்யறான் அப்படின்னு நார்மல் ஆஸ்பான் அவர்கிட்ட சொல்ல நார்மல் ஆஸ்பான் சொல்றதை கேட்டதான் அவர் போய் சொல்றாருன்னு நினைச்சிட்டு அவர் சொல்றதை நம்பாம ஏற்க மறுக்கிறாரு. பீட்டர் பார்க்கரோட சீக்ரெட் ஐடென்டிட்டியை நார்மல் ஆஸ்பான் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் அவரோட வேலைக்காக மட்டும்தான் பீட்டரோட ஐடென்டிட்டியை இன்னும் சீக்ரெட்டா வச்சிருக்க மாதிரி நார்மல் ஆஸ்பானோட ஆக்டிவிட்டிஸை பாக்குறப்போ தெரியுது. அதுக்கப்புறம் ஆஸ்கிராப்ல இருந்து வந்த செக்யூரிட்டி அலர்ட்னால நார்மல் ஆஸ்பான் பீட்டருக்கு கால் பண்ணி ஆஸ்கிராப்ல யாரோ அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு நார்மல் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு அவர் உடனடியா ஆஸ்கிராப்ஸ்ல என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க சொல்றாரு. நம்ம பீட்டரும் அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பீஸா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு ஆஸ்கிராப்ஸ்ல போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அங்க ஸ்பைடர்மேன் டேர் டெவில மீட்
பண்றாரு. டேர் டெவிலும் அங்க ஸ்பைடர்மேனுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த மாதிரி தெரியுது. அங்க வந்து ஸ்பைடர்மேனுக்கும் டேர் டெவிலுக்கும் ஒரு பயங்கரமான சண்டையோட முடிவுல டேர் டெவில் ஸ்பைடர்மேன் கிட்ட ஆஸ்கிராப் எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு டேர் டெவில் ஸ்பைடர்மேனை பார்த்து அவர்கிட்ட எச்சரிச்சுட்டு அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தை வச்சு ஸ்பைடர்மேனை அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அப்போ நம்ம ஸ்பைடர்மேன் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் பீட்டரோட வீட்டுல இருந்த ஹாரி ஆஸ்போனும் நிக்கோவும் கார்ட்ஸ் விளையாண்டுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நிக்கோ ஹாரி கிட்ட பீட்டர் பார்க்கற பத்தின எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும்னு அவ ஹாரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆஸ்கிராப்ல இருந்துட்டு பீட்டர் கிட்ட நார்மல் ஆஸ்பான் ஆக்டோவியஸை பத்தி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்டேவியஸ் இதுக்கு முன்னாடி ஆஸ்கிராப்ல ஒர்க் பண்ணதாகவும் அதுவும் என் கூட சேர்ந்து தான் ஆஸ்கிராப்ல ஆக்டேவியஸ் ஒர்க் பண்ணதாகவும் நார்மல் ஆஸ்பான் அவர்கிட்ட சொல்லிட்டு ஆஸ்கிராப்ல அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்டேவியஸ் அவங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் ரகசியமா திருடிட்டு போனதாகவும் நார்மல் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு காலத்துல ராணுவத்துக்காக உருவாக்கின ஆயுதங்கள் எல்லாத்தையும் இப்போ ஆக்டேவியஸ் அது எல்லாத்தையும் திருடி சூப்பர் வில்லன்ஸ் கிட்ட காசுக்கு வித்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம டேர் டெவில் ஆஸ்கிராப்க்கு அனுப்பி வச்சது அவனா கூட இருக்கலாம் அப்படின்னு நார்மல் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் பீட்டருக்கு ஹாரி நிக்கோவோட ஞாபகம் வருது. அப்படியே பீட்டர் அவசர அவசரமா வந்து அவரோட வீட்டுல ஹாரி நிக்கோவையும் பார்க்க பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் பண்ற உண்மையை ஹாரி நிக்கோ கிட்ட சொல்லியும் நிக்கோ அதை ஏத்துக்க மறுக்கிறா. அங்க வந்து பீட்டரோட பேக்ல இருந்து கீழே விழுந்த ஸ்பைடர்மேன் சூட்டையும் ஸ்பைடர்மேனோட டிராயிங்கையும் பார்த்ததும் பீட்டருக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் இந்த உண்மையை கிட்ட இருந்து மறைச்சிட்டான் அப்படின்னு நிக்கோ வேதனையோடவும் கோவத்தோடவும் அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் லோனியை காட்டுறாங்க. லோனிக்கும் அவரோட தம்பிக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால லோனி வருத்தத்தோட ஃபீல் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்கார்பியன்ஸ் கேங்க சேர்ந்த ஒருத்தி கார்ல லூனியை ஃபாலோ பண்ணிட்டு அவர் தாக்குறதுக்காக வரும்போது பிக்டானோட கேங்க சேர்ந்த ரெண்டு பேரு அங்க வந்து லூனி அவகிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. இருந்தாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்காணிச்சு ஸ்கார்பியன்ஸ் கேங்கோட தலைமை கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறா. அப்போ அந்த ஸ்கார்பியன்ஸ் கேங்கோட தலைமை ஆக்டேவியஸோட இடத்துல இருந்துட்டு ஸ்கார்பியன்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஆயுதத்தை தன்னோட உடம்புல ஃபிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு டாக்டர் ஆக்டேவியஸும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது நிக்கோக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் பீட்டர் மேல உள்ள கோவத்துல நிக்கோ பீட்டர் கிட்ட பேசுறதையே சுத்தமா நிறுத்திடுறா. அதுக்கப்புறம் பீட்டர் ஸ்கூல்ல நிக்கோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா நிக்கோ பீட்டரை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறா. லூனி ஸ்கூலுக்கு வர்றதில்ல அப்படின்னு பறையலுக்கு அவரோட தம்பி SMS அனுப்புறான். லூனியை பொறுத்த வரைக்கும் பிக்டானோட கேங்கோட கட்டுப்பாட்டுல இருந்துட்டு ஸ்கார்பியன்ஸ் கேங் எதிர்த்து கன் ஃபைட்டுக்கு தயாராகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் நார்மல் ஆஸ்மானை மீட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டோ ஆக்டேவியஸ் காமா ரேடியேஷனை பயன்படுத்துறதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கிடையில ஹாரி ஆஸ்மான் நிக்கோட வீட்டுக்கு போய் அவளை மீட் பண்ணி அவளை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பீஸா வாங்கி கொடுத்து பீட்டர் பண்ண தப்புக்காக அவனை மன்னிச்சிடு அப்படின்னு ஹாரி நிக்கோ கிட்ட எடுத்து சொல்ல பதிலுக்கு அவன் என்னை விட்டு எப்பவோ அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நிக்கோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஹாரி அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு அவகிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹாரி நிக்கோவை சமாதானப்படுத்துறதுக்காக நிக்கோக்கு எப்படி கார் டிரைவ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கவும் செய்யறாரு. அப்போ ஸ்ட்ரீட் ரேஸ்ல ரேஸ் ஓட்டக்கூட ஒருத்தி வந்து இவங்களை மம்பிழுத்து இவங்களை ரேஸுக்கு கூப்பிடுறா. நிக்கோவும் அந்த ரேஸ்ல நான் அவளை எதிர்த்து போட்டி போறேன்னு சொல்லிட்டு நிக்கோ அவளை எதிர்த்து போட்டி போட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருக்குமான ரேஸ்ல ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நிக்கோ யதார்த்தமா அவங்க முன்னாடி ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு வண்டி மேல மோத போறா. அப்ப திடீர்னு நிக்கோ கழுத்துல போட்டிருந்த டாலர் ஒளிர ஆரம்பிக்குது. அப்ப எப்படியோ அங்க நடக்க போற விபத்துல இருந்து தப்பிச்சு அந்த ரேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சிடறாங்க. இன்னொரு பக்கம் லோனி பிக்டானோட கேங்கோட இடத்த கண்டுபிடிச்சு அங்க இருக்க லோனி கிட்ட போய் பறையல் பேச ட்ரை பண்றா. ஆனா லோனி பறையல அவாய்ட் பண்றாரு. அப்போ ஸ்கார்பியன் அங்க வந்து அங்க இருக்க எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறான். ஸ்பைடர்மேன் அங்க வரதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு சில பேரை கொடூரமா கொலை பண்ணவும் செஞ்சிடறான். அங்க வந்து ஸ்பைடர்மேன் அவர்கிட்ட இருந்த மொத்த வெப்பை அவன் மேல பயன்படுத்தி அவனால அசைய முடியாத மாதிரி அவனை இறுக்கி பிடிச்சிடுறாரு. அப்போ அவன் அவனோட மொத்த பவரையும் அவனோட உடம்புல ஹீட்டா வெளிப்படுத்தி அவனை சுத்தி இருந்த ஸ்பைடர்மேனோட வெப் எல்லாத்தையும் பிச்சுட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறான். நார்மல் ஆஸ்மான் டாக்டர் ஆக்டேவியஸை தேடுற அவசரத்துல ஸ்பைடர்மேன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த இயர்போனை கலட்டி கீழே வச்சிடறாரு. ஸ்பைடர்மேனோட வெப் எல்லாத்தையும் பிச்சுட்டு ஸ்பைடர்மேனை தாக்க ஆரம்பிக்க அப்போ ஸ்பைடர்மேன் நார்மல் ஆஸ்மான் கிட்ட உதவி கேட்கிறாரு. ஆனா நார்மல் ஆஸ்மான் அவரோட இயர்போனை கலட்டிட்டதுனால இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் தடுமாறி அவன் கிட்ட அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவன் அவனோட ஸ்கார்பியன் மாதிரியான ஆயுதத்தை வச்சு ஸ்பைடர்மேன் அவரோட உடம்புல பலமா குத்திடுறான். இதனால ஸ்பைடர்மேன் உடம்புல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மயங்கிற நிலைமைக்கு போயிடுறாரு. அப்ப இந்த பக்கம் நார்மல் ஆஸ்பான் டாக்டர் ஆக்டேவியஸ் எங்க இருக்காரு அப்படின்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப அவருக்கு ஸ்பைடர்மேனோட சூட்டு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அலர்ட் வந்ததும் அவரோட இயர்போன் எடுத்து ஸ்பைடர்மேன் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. கிரீன் காப்ளினோட ஸ்லைடரை ஸ்பைடர்மேன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி அங்க அடிபட்டு மயங்கிற நிலைமையில அந்த ஸ்பைடர்மேனை பாதுகாப்பா அந்த கிளைடர் அவர் தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுது. ஸ்பைடர்மேனும் அப்படியே கண்ணை மூடி மயங்கிடுவாரு. இதோட எபிசோட் 7 முடிச்சிருப்பாங்க. எபிசோட் 8 ஸ்டார்டிங்ல ஆஸ்கிராப்போட டாக்டர்ஸ் எல்லாம் இருந்துட்டு அடிபட்ட நிலைமையில இருந்த ஸ்பைடர்மேனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு டாக்டர் இன்ஜெக்ஷன்ல ஸ்பைடர்மேனோட பிளட் அவர் உடம்புல இருந்து எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுவாரு. அதுக்கப்புறம் பீட்டர் கண்ணை முழிச்சு பார்க்க அவர் முன்னாடி நார்மல் ஆஸ்மான் இருந்துட்டு அவர்கிட்ட ஆன்ட் மேக்கிட்ட அவர் பேசிட்டதாகவும் நீ இங்க சேஃபா ரெஸ்ட் எடுக்கலாம்னு அவர்கிட்ட சொல்றாரு. அதோட அடிபட்ட நிலைமையில இருந்த பீட்டர் பார்க்கருக்கு மோட்டிவேஷன் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகளும் சொல்றாரு. ஆஸ்கிராப் லேப்ல பீட்டரும் டாக்டர் கார்லா கார்னஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குன அயன்மேன் கிட்ட இருக்கிற மாதிரியான ஆர்க் ரியாக்டர் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யறது பீட்டர் லேப்ல போய் பாக்குறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் ஆஸ்கிராப்ல இருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போய் அங்க வீட்டுல இருந்த ஆன்ட் மே கிட்ட ஸ்கேட்டிங் பண்ணும்போது தடிக்க கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதா ஆன்ட் மே கிட்ட பீட்டர் சொல்றாரு. அப்போ பீட்டர் நினைச்சு ஆன்ட் மே ஃபீல் பண்ண ஆன்ட் மே தன்னை நினைச்சு ஃபீல் பண்றதை பார்த்ததும் ஜாலியா அவங்க கிட்ட பேசி சிரிச்சு ஆன்ட் மேயை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் ஒரு மோசமான நிலைமையில நிக்கோ கிட்ட பேச போற மாதிரியும் ஸ்கார்பியன் கையால சாகுற மாதிரியும் ஒரு மோசமான கனவுல இருந்து பயத்தோட கனவுல இருந்து முடிச்சு பாக்குறாரு. அப்ப இன்னொரு பக்கம் ஆக்டேவியஸை பிடிக்கிறதுக்காக ஆக்டேவியஸ் இருக்கிற இடத்துக்கு ஏகப்பட்ட போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அங்க வந்து எல்லா போலீஸையும் அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டு ஆக்டேவியஸ்
ஆக்டேவியஸ் இந்த இடத்த விட்டு வெளியே வர, அப்போ அந்த இடத்துக்கு வெளியே ராஸ் ஏகப்பட்ட போலீஸோட அந்த இடத்துக்கு வந்து ஆக்டேவியஸை சுத்தி வளைச்சிடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அயன்மேன் வருவாரு. அங்க இருந்த ராஸும் அயன்மேனை பார்த்து ஸ்டார்க்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், அயன்மேன் எப்படி இங்க வந்தாருன்னு. இது டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட ஆரிஜின் ஸ்டோரியா இருக்கிறதுனால அயன்மேன் சாகிறதுக்கு முன்னாடி நடந்த கதையை இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாரி ஆஸ்கரப்ல பீட்டரை மீட் பண்ணி, நான் ஒன்னும் என்னோட அப்பா மாதிரி நார்மன் ஆஸ்மான் கிடையாது, நான் ஹாரி ஆஸ்மான் அப்படின்னு ஹாரி பீட்டர் கிட்ட சொல்லிட்டு, நான் உன்னை சக்தி வாய்ந்த ஒருத்தனை நான் மாத்துவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு ஹாரி பீட்டருக்காக உருவாக்கின ஸ்பைடர்மேன் சூட் அவர்கிட்ட காட்டுறாரு. அந்த சூட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்பைடர்மேனுக்கான ரெட் அண்ட் ப்ளூ கிளாசிக்கல் சூட் தான்றத பீட்டர் போட்ட அந்த கண்ணாடி வழியாவே அந்த சூட் எப்படி என்ன கலர்ல இருக்க போகுதுன்றதை நம்மளால பார்க்க முடியும். இதோட எபிசோடு 8 முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.